அனிமே ஃபேன்ஸ் வாங்க நம்ம இப்போ சோலோ லெவலிங் சாப்டர் 109 வந்து பார்ப்போம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா பியூரோ ஆஃப் ஹண்டிங்லேருந்து வந்திருப்பாங்க இல்லையா, அப்கிரேடர்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இந்த ஆஃபீஸ்க்கு வந்து கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அங்கேருந்து தான் இது வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு லேடி வராங்க, அவங்களுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா செல்னரா. சும்மா ஒரு ஆள் நம்பவே முடியல. ஏன்னா வந்து நார்மல் ஹண்டர்கிட்டேருந்து வெளிப்படுற எனர்ஜி தான் அவங்ககிட்டயும் வெளிப்படுது. எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான எனர்ஜியுமே வந்து வெளிப்படலை. ஸோ செல்னர் வர அந்த அசோசியேஷன் ஹெட் இருக்கார் பார்த்தியா, நீங்களே வந்து உங்களுடைய பவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ஜின்னு கிட்டேன்னு சொல்லும்போது அவங்க உட்காந்துட்டு சொல்கிறாங்க, பல பேருடைய கண்கள் நான் வந்து என் முன்னாடி வந்து பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய பவர் வந்து நம்பவே மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹண்டருடைய லிமிட்டை வந்து கிராஸ் பண்ணுறது வந்து சும்மா கிடையாது. அவங்களுடைய லிமிட் வந்து எப்பவுமே வந்து செட்டாக தான் இருக்கும். ஒன்ஸ் நான் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்ததுமே அவங்களால நம்பவே முடியாது. இந்த லேடி சொல்கிறாங்க, இது வந்து பார்த்திங்கன்னா ரீஅவேக்கனிங்கா இல்லை வந்து அவங்களுடைய ட்ரூ பவர் வந்து வெளியே கொண்டு வரானா, அவங்களுடைய எபிலிட்டியை வெளியே கொண்டு வரானான்னு சொல்ல தெரியல எனக்கு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 3 ஸ்டேஜால் வந்து இதை வந்து பிரிக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுடைய பொட்டென்ஷியல், அவங்களுடைய பவர் வந்து வெளிப்படும்னு சொல்ல. ஸோ அசோசியேஷன் ஹெட் சொல்கிறப்பல, ஆமாம் அவங்க சொல்கிறது வந்து கரெக்டு தான். பட் ஆனால் வந்து ஒரு வருஷத்தில் வந்து குறிப்பிட்ட பேருக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து அவேக் பண்ணி கொடுப்போம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து லாங் பிரேக் எடுப்பாங்க. ஸோ இது வந்து ஈஸி கிடையாது. ஜின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் ஆகுது. ஒருவேளை நான் தான் அந்த ஃபியூ பீப்புளில் ஒரு ஆளாக இருப்பேன் போல். சரி, இது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையாக இருக்கும்னு கேட்கும்போது, ரீஅவேக்கனிங் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 20%லேருந்து 30% ஆக வரும். இது வந்து அந்த 3 ஸ்டேஜும் கம்ப்ளீட் பண்ணி அந்த பர்சனுடைய எபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கோ அதுதான் வந்து வெளிப்படும்ன்றப்பல. ஸோ நம்ம ஹீரோவுக்கு அகெயின் இங்கே ஸ்ட்ரைக் ஆகுது. இதனால தான் வந்து டாங்ஸோ வந்து கொரியனை விட்டு அமெரிக்கன் சிட்டிசனாக வந்து மாறி இருக்கான். ப்ளஸ் வந்து இந்த பவர் வந்து அவன் ஆல்ரெடி எடுத்துருக்கிறதுனால அவனால் இங்கேருந்து வெளியே வர முடியாதுன்றது தெரிஞ்சுக்கிறாப்புல. ஸோ ஜின்னு வந்து கொஸ்டின் கேட்குறாப்புல, இந்த பவர் வந்து வெளியே லீக் ஆகிடுச்சுன்னா என்ன நடக்கணும் போது அது எங்களுக்கு தெரியும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா செல்னர் வந்து எங்கள் கூட வந்து அக்ரிமெண்ட் வச்சுருக்காங்க. நாங்கள் யாரை சொல்கிறோமோ அவங்க மட்டும்தான் இவங்க வந்து அவேக் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து அதுக்கேற்ற அமௌண்ட்டுமே நல்ல ஒரு அமௌண்ட்டுமே கொடுத்துறதுனால இவங்களுடைய எபிலிட்டி வந்து நாங்கள் வெளியே சொல்லவே மாட்டோம். இந்த ஹண்டருடைய பீரோ வந்து டிசைட் பண்ணுறது மட்டும்தான் இவங்க வந்து கேட்பாங்க. அதனால தான் உங்களுக்கும் இந்த கிஃப்ட் வந்து ஆஃபர் பண்ணுறோம். என்னது இது கிஃப்ட்டா? கிஃப்ட் மாதிரி தெரியல, இது வந்து டீல் மாதிரி இருக்கேன்னு சொல்லி கேட்க, ஸோ ஹெட்டுமே சொல்கிறாப்புல, ஆமாம் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும், இந்த பவரும் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் யுனைடெட் ஸ்டேட் சிட்டிசனாகவும் மாறிடலாம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒரு பவருமே கொடுக்குறோம். நீங்கள் எந்த கில்டை வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கில்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து உங்களை அனுப்பிச்சி வைக்கிறோம். ஸோ செல்னரும் வந்து பார்த்திங்கன்னா, ஆமாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து உங்களுக்கு அன்லாக் பண்ணி கொடுக்குறோம். நாங்கள் ஃபஸ்ட்டே சொன்னோம் இல்லையா, இது வந்து கிஃப்ட்டுன்றனால, அதனால் வந்து 3 ஸ்டேஜுமே நாங்கள் இப்போயே பண்ணல. ஜஸ்ட் ஒரு ஃபஸ்ட் ஸ்டேஜ் மட்டும் நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து முடிவெடுங்க. உடனே நீங்கள் வந்து முடிவு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சர்வீஸ்க்கான கிஃப்ட்டாக கூட நீங்கள் நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து பார்த்திங்கன்னா அந்த சீலர் வந்து அவங்களுடைய கண்ணை வந்து பார்க்க சொல்கிறாங்க. ஹீரோ வந்து ஐ டு ஐ வந்து பார்க்க சொல்கிறாங்க. ப்ளஸ் அவங்க ஹீரோடைய கையை பிடிச்சிட்டு அவேக் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த ஹண்டர் அசோசியேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து பொறியில் வந்துட்டான் அப்படின்றது தான் இவருக்கு தெரியுது. பட் ஆனால் நம்மளுக்கு தெரியும் இது வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அசோசியேஷன் ஹெட் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டு, ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வலையில் வந்து விழுந்துட்டான். ஸோ இந்த டேஸ்ட்டு பிடிச்சவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளியெல்லாம் போக மாட்டாங்க, உடனே வந்துடுவாங்க நாக்கு தொங்க போட்டு. மேக்ஸிமம் ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஈகராக இருந்தாருன்னா இன்றைக்கி எதனா ஒரு கான்ட்ராக்ட் கூட சைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கோட்டு ரியோஜியுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐலாண்டு போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய ஆஃபர் வந்து ஏற்றுட்டு எபிலிட்டி மூலிமா அவேக் பண்ணியிருந்தானா ஈஸியாக வந்து நேஷனல் லெவல் அண்டர் கூட போயிருக்கலாம் போல். அவன் வந்து மிஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இந்த சைடு சீலர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹீரோடைய மனசுக்குள்ளே போயிட்டு அவங்களுடைய லிமிட் எங்கே இருக்குது அதை வந்து பிரேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஃபுல்லாக வந்து டார்க்னஸ் தான் இருக்குது. திரும்பி பார்த்தா ஏதோ ஃபேஸ் வந்து காமிக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான், சீலர் வந்து ஹீரோடைய பவர் வந்து பார்த்துட்டாங்க. ப்ளஸ் வந்து அவங்களால நம்பவே முடியல, ஒரே கற்று தான். சுற்றி இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா கன் எடுத்துகிட்டு நம்ம ஹீரோ வந்து பாயிண்ட் பண்ண அசோசியேஷன் ஹெட் வந்து பயந்துட்டார். ரைட்ரான்ட்டு நிறுத்துங்கடா பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அவரும் கண்ட மெனிக்கு கத்த, இவர் யார் தெரியுமா, இவருக்கு முன்னாடி வந்து நீங்கள் கன்று காமிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீலர்கிட்ட போய் கேட்குறாங்க, என்னாச்சு சீலர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி ஹீரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குது இங்கே, என்னுடைய எபிலிட்டி வந்து இவங்க ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சீலரும் கூப்பிட்டு வந்தால் பார்த்தியா அவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா இதே வந்து நீங்கள் பண்ண இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தாமஸ் இருக்கார் இல்லையா நேஷ்னல் லெவல் அண்டர், அப்புறம் வந்து லியோ ஜீசாங் இருக்கா இல்லையா சைனீஸ் அண்டரு, அவர் முன்னாடி பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளை வந்து போட்டு தள்ளிட்டுருப்பானுங்க இங்கேயே அப்படின்னு தான் யோசிக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோ மட்டும் பார்த்திங்கன்னா சொம்பையா, ஏன்னா இது என்ன கதையாகுது, நம்ம ஹீரோ நல்லவனாக இருக்கவே இவங்க வந்து உயிர் தப்பிச்சிருக்கிறாங்க போல். அந்த பீதி இவங்களோட கண்ணிலே தெரியுது பாவம். ஸோ அந்த ரூமில் இருக்கிற பெரிய மனுஷங்களும் போய் சீலர்கிட்ட வந்து கேட்க, என்னாச்சு வேர்த்து விறுவிறுத்து போய் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்போது சீலர் வந்து பயத்தோடையே நம்ம ஹீரோ வந்து பார்க்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ சீலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறோம், அதனால் நீங்கள் வந்து போயிட்டு அப்புறமா வாங்க, ஆடம் அவரை போய் வீட்டில் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல,
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீலர் வந்து உண்மையை சொல்கிறாங்க. அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிங்கு, அவனுடைய பவர் வந்து வேறு லெவல்னும் போது ஸோ ஹெட்டு கேட்குறப்பல ஒருவேளை இவன் நேஷ்னல் லெவல் அண்டர் அந்த அளவுக்கு ஈக்குவலாக இருக்கானான்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு வந்து சொல்ல தெரியல. ஆனால் இவன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இவன் வந்து கிங்கு தான். ப்ளஸ் வந்து இவனுடைய பவர் வந்து லிமிட்டே கிடையாது. நீ வந்து வேற மாதிரி நான் அந்த உருவத்தை வந்து பார்த்தேன். நான் அதை பார்க்கும்போது அது வந்து என்ன பார்க்குது டைரெக்டாக. அதோடைய ஃபீலிங் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சொல்ல தெரில அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பயத்தோடயே இருக்கிறாங்க. அதே மாதிரி ஹண்டர் ஜின்னுடைய பவர் வந்து டார்க்னஸ் கிடையாது. ஹண்டர் ஜின்னுவே தான் டார்க்னஸ்ஸே அப்படின்னு சொல்லிட்டு பீதி கலப்புது பாவம் இவங்களுக்கு. ஸோ அதே மாதிரி ஜின்னுடைய பவருக்கு வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டே கிடையாதுன்னு சொல்லி இந்த உண்மையை வந்து சொல்லிடுறாங்களா இல்லை நினைக்கிறாங்களான்னு தெரியல. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்டர் வந்து முடியுது. அடுத்து 110 வந்து பார்ப்போம். ஸோ ஹண்டர் அசோசியேஷன் ஹெட்டு கொரியாவை தான் காமிக்கிறாங்க. அப்போ அவங்க கோசு வந்து பார்த்திங்கன்னா ஹண்டர் மின் பியாங் வந்து செத்து போயிருப்பான் இல்லையா, அதை நினச்சி தான் வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் அவனை வந்து ஹண்டர்னு சொல்லக்கூடாது, ஏன்னா வந்து ரிட்டையர் ஆகிட்டான். அவன் வந்து காமன் பீப்புளாக தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். இருந்தாலுமே அவன் போனது எனக்கு வருத்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் கால் அடிக்க யாருன்னு பார்த்தா திடீர்னு நடு ரோட்டில் ஒரு பீரங் கேட் வந்து ஓப்பன் ஆகிருக்குன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வர, பீரங் கேட்டா நீங்கள் எந்த இடத்துல வந்து சொல்கிறீங்க அந்த இடமா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஜின்னு ரீசெண்டாக வந்து ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருப்பார் இல்லையா, அது பக்கத்தில் தான். அதே மாதிரி ஸ்க்ரீனுமே வந்து பார்த்திங்கன்னா ஜின்னுவை தான் காமிக்குது. ஜின்னு வந்து பார்த்திங்கன்னா சீலர் ஏன் பயந்தாங்கன்னு சொல்லி அவருக்கு ஒரு சின்ன ரீசன் மாதிரி தெரியும். அவங்க வந்து அவருடைய பவர் வந்து பார்த்துருக்காங்க. ஆனால் உள்ளே வந்து எதை பார்த்து அவங்க பயந்தாங்கன்னு தெரியல. மேபி அது சிஸ்டமாக கூட இருக்கலாம்னு சொல்லி தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. ஃபுல் மைண்ட் அங்கே தான் இருக்குது. அதே மாதிரி இவர் வந்து டிராஃபிக் ஜாமில் தான் மாட்டிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு வந்து ஃபோன் அடிக்க யாருன்னா நம்ம கோ தான். ஸோ இப்போ வந்து ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹைவேல ஒரு பி கேட் வந்துருக்குது உங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில், அதை வந்து நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கிறீங்களான்னும் போது நானுமே அந்த ஏரியா பக்கத்தில் தான் நிற்கிறேன், சரி நான் போய் பார்க்குறேன், பீரங் கேட்டு தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு பீரங் கேட்டு தான், சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன், ஆனால் வந்து பர்மிஷன் வேணுமேன்னும் போது, பர்மிஷனாக நீ எங்கேருந்து வந்து பர்மிஷன் எடுப்ப? ஹண்டர் அசோசியேஷன்லேருந்து சார். அப்போ ஹண்டர் அசோசியேஷனில் யார் இருக்கிறது? நீங்கள் தான் சார். நான் யார்? சேர்மேன். அப்போ நான் வந்து பார்த்துக்க மாட்டேன்னா நீ போப்பான்னு சொல்லிட்டு அவர் வந்து காமெடி பண்ணி அனுப்பேன். சரி நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்திங்கன்னா பீரங் கேட் இருக்க அந்த இடத்த சீனை தான் வந்து காமிக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகையாளர்லாம் வந்து பேட்டி எடுக்க அங்கே ஏதோ ஒரு சின்சியர் ஆஃபீஸர் ஒரு பொண்ணு வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணலான்னு சொல்லிட்டு டஞ்சன் பக்கத்தில் வர இந்த பொண்ணு தடுத்து நிறுத்திட்டு, நீ என்ன தான் வந்து எஸ் ரேங்காக இருந்தாலுமே சரி நீ உள்ளெல்லாம் வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்து நிற்கிறாங்க. ப்ராப்பராக வந்து ரெகுலர் ப்ராசஸ் பண்ணிட்டு வாங்க, பேப்பர் காமிங்க, அப்போ தான் வந்து உள்ளே விடுவேன்னு சொல்ல நம்ம ஹீரோ அங்கேருந்து என்னடா இவன் சொன்னது வேறு மாதிரி இருக்குது, இங்கே பொண்ணு இந்த பொண்ணு சொல்கிறது வேறு மாதிரி இருக்குதுன்ட்டு கோக்கு வந்து ஃபோன் பண்ணிட்டு இங்கே ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருக்குது, நீங்கள் வந்து கிளியர் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கொடுக்க, அந்த பொண்ணு வந்து பேசுகிறாங்க. யாருன்னா பார்த்தா சேர்மேன் தான். அவனை வந்து உள்ளே விடமா ஏமா நிறுத்தி வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்க ரூல்ஸ் பேசியிருந்த அந்த பொண்ணுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில, அமுச்சு விட்டுருச்சு உள்ளே. இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே அசிங்கமாக போச்சுன்றதுனால இந்த பொண்ணு சாப விட்டுனே இருக்குது. அட்லீஸ்ட் வந்து இவனுக்கு கை உடைக்கணும், இல்லை வந்து காலில் எதனா ஒரு சுளுக்காச்சு பிடிக்கிட்டோன்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே உள்ளே அனுப்ப, அந்த பொண்ணு சொன்னது வந்து பழிச்சிருச்சுங்க. இந்த நார்மல் பி ரேங்க் கேட் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ரெட்டு கேட்டாக வந்து மாறிடுச்சு. இது நம்ம ஹீரோக்காகவே நடக்குமா இல்லை ஹீரோ போகிறதுனால நடக்குதான்னு தெரியலங்க. ஆனால் ரீசெண்டாக இந்த சீசன் 2ல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெட் கேட் இன்சிடென்ட் இல்லை எஸ்கேட் இன்சிடென்ட்டாகவே இருக்குதுங்க, பார்த்துக்கோங்களேன். நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா டஞ்சனுக்குள்ளே வரும்போது வந்து கேட்டுமே வந்து க்ளோஸ் ஆகுது. ப்ளஸ் இந்த சென்சேஷன் ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிட்டு ரைட்டராக இது வந்து ரெட் கேட்டாக வந்து மாறிடுச்சின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் நம்ம ஹீரோடைய அம்மா தான் வந்து காமிக்கிறாங்க. ஸோ ஹீரோ வந்து எஸ் ரேங்க்ன்ற உண்மையை வந்து உடச்சிட்டாரு போல். இப்போ அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, உங்கள் அப்பா பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து ஹண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஃபயர் ஃபைட்டராக தான் இருந்தார், அதனால் அவருடைய ரத்தம் தானே நீ, உனக்கும் ஹெல்ப் பண்ணுற எபிலிட்டி இருக்கும், அதனால் நீயும் எஸ் ரேங்க்ன்றாங்க, முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண பாருன்னு சொல்லி தான் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்து பாதி பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து சின்ன அட்வைஸோடு கொடுக்குறாங்க. சரி பார்த்துக்கோப்பா, ரொம்ப வேலை செய்யாத, கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோ, அது மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. எதுவும் ஓவர் டூ அதிகமாக பண்ணாத அப்படின்னு சொல்கிறாப்புல. ஸோ அதே டைம் மீன் வயல் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைடை வந்து ஒரே நாளில் வந்து முடிச்சிருவேன், அவங்க அம்மா சொன்னது வந்து கேட்கல, சீக்கிரம் முடிச்சிடுவேன், ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்றதான் நினைக்கிறேன். ஸோ அநேகமாக இங்கே வந்து ஏதோ ஒரு வாய்ஸ் ஓவர் மாதிரி வருது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹண்டர் வந்து பார்த்திங்கன்னா பிறந்ததே வந்து ஹண்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ அவங்க வந்து கேர்ஃபுல்லாக இல்லைனா கண்டிப்பாக அவங்க வந்து ஹர்ட் ஆகிடுவாங்க. அவங்க பொசிஷனுமே வந்து பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் மாறும். அதனால் அவங்களுடைய எண்ணத்தை வந்து கொஞ்சம் நேரம் கூட செதற விடக்கூடாது. அதாவது லோயர் யுவர் காட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, டோன்ட் லோயர் யுவர் காட்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, ஸோ அதே மாதிரி தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 100 அண்டோ 1000 அண்டோ யாருமே வந்து பார்த்திங்கன்னா நிறுத்த போகிறதில்ல. இது வந்து பார்த்திங்கன்னா எப்போவும் வந்து நிற்காது. ஹண்ட் வந்து முடியவும் முடியாது. ப்ளஸ் யாரை நினச்சாலுமே சரி இந்த ஹண்ட்டை வந்து நிறுத்தவும் முடியாது. ஸோ இந்த வசனம் தான் இங்கே வந்து போயிட்டுருக்குது. இந்த வசனம் போகும்போதே நிறைய வந்து சீன்ஸ் எல்லாமே வருது. அது எல்லாமே நான் இங்கேருந்து ரன் பண்ணியே விடுறேன்.
ஓகே கைஸ், அநேகமாக இது வந்து பார்த்தீங்கன்னா கடைசி சீசன் 2 உடைய எபிசோடாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க போகிற ஸ்பீடை வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஹேண்ட் ஃபைட்டை வந்து பார்த்தாச்சு. அதே மாதிரி அடுத்த சீசன் 2க்கான வில்லனுக்கும் வந்து இங்கே அடித்தளம் வந்து போட்டாங்க. ஸோ நானுமே அதுதான் வந்து நினைக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து உங்கள் கையில் வந்து டிசிஷன் வந்து விடுறேன். யார் வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி ஓட்ஸ் ஆர் கமெண்ட்ஸ் வந்து எந்த அனிமேக்கு வருதுன்றதை பார்ப்போம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது மாங்கா வந்து இப்போயே வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவோமா இல்லை இதே கண்டினியூ பண்ணுவோமா அப்படின்றது நீங்கள் தான் வந்து ஓட் போகிறீங்க. எதுக்கான மெஜாரிட்டி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். சப்போஸ் இல்லை ப்ரோ இதே வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கன்னாலும் ஓகே தான். இல்லை ப்ரோ இது வந்து சீசன் 3 வரும்போது நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், வேறு எதுனா வந்து பார்க்கலாம் அனிமையாக வாங்கினீங்கன்னா அதுவுமே எனக்கு ஓகே தான். ஸோ உங்கள் கையிலேயே விடுறேன். நீங்களே வந்து ஓட் போட்டு டிசைட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து பார்ப்போம். ஸோ நாளைக்கு வந்து மேக்ஸிமம் நான் ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன். ஸோ உங்களுடைய ரெஸ்பான்ஸுக்காக நான் வெயிட் பண்ணியிருக்கேன். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். மறக்காமல் இது வரைக்கும் யார் பார்த்துருந்தீங்களோ அவங்க வந்து ஓட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓட் பண்ணுங்கள் கைஸ், பார்ப்போம். தேங்க்யூ.